நீங்க ஊபர் ஆப்ல அந்த பட்டனை தட்டுறீங்க, கார் வருது. ஆனா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஊபர்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? ஒரு டாக்ஸி கம்பெனி, கரெக்டா? ஆனா உண்மை அது கிடையாது. ஊபர் கிட்ட சொந்தமா ஒரு டாக்ஸி கூட இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, முதல்ல ஊபரை பத்தி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய தப்பான புரிதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு கார் வருது, அது ஒரு டாக்ஸி, அது ஊபர் தான் நமக்கு அனுப்புதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஊபருக்கு சொந்தமா ஒரு டாக்ஸி கூட கிடையாது. அப்போ அவங்க என்னதான் பண்றாங்க? அவங்க ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அவ்வளோதான். கார் வேணுங்கிறவங்களையும் கார் வச்சிருக்கிற டிரைவர்களையும் ஒரு ஆப் மூலமா கனெக்ட் பண்ற ஒரு மீடியேட்டர். இந்த ஒரு சிம்பிள் ஐடியா மூலமா அவங்க மொத்த டாக்ஸி இண்டஸ்ட்ரியமே மாத்திட்டாங்க. பாருங்க, ஒரே ஆப் வச்சு உலகத்துல எங்க வேணும்னாலும் புக் பண்ணலாம். டாக்ஸி லைசன்ஸ், பியூரோக்ரஸின்னு எந்த தலைவலியும் கிடையாது. நிறைய பேருக்கு பார்ட் டைம் வேலை வாய்ப்பு கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சவாரி செலவும் குறைஞ்சுது. சரி, அடுத்து நாம பார்க்க போறது அவங்களோட சீக்ரெட் சாஸ். அதாவது அவங்க எப்படி நம்ம சவாரிக்கு காசு கணக்கு போடுறாங்கன்னு தான். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா மாதிரி தான். முதல்ல ஒரு பேஸ் ஃபேர் இருக்கும், நீங்க என்ன கார் செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து. அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் பயணம் பண்றீங்க, எவ்வளவு தூரம் போறீங்கன்றதுக்கு தனியா காசு. இது எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் வருது. சர்ஜ் மல்டிப்ளையர்னு ஒன்னால பெருக்குவாங்க. கடைசியா புக் பண்றதுக்குன்னு சில கட்டணங்கள் சேரும். இதுல இந்த சர்ச் பிரைசிங் தான் ரொம்பவே முக்கியமானதும் அதே சமயம் பெரிய சர்ச்சையானதும் கூட. அப்போ இந்த சர்ச் பிரைசிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல ஒரே நேரத்துல நிறைய பேர் வண்டி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க டிரைவர்ஸ் கம்மியா இருக்காங்கன்னா அப்ப என்ன ஆகும்? டிமாண்ட் ஜாஸ்தியாகி ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஏறும். இந்த அதிக விலையா பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற மத்த டிரைவர்ஸ்லாம் அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. சோ டிமாண்ட் ஈக்குவல் ஆயிடும். இது ஒரு வகையில சப்ளை டிமாண்ட பேலன்ஸ் பண்ற ஒரு நல்ல டெக்னிக். ஆனா இந்த பிரைசிங்ல சில சர்ச்சைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு, சில பாப்புலரான ரூட்ல போனா வேண்டுமென்றே விலையை ஏத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் சிலர் நம்ம போன் பேட்டரி கம்மியா இருந்தா ரேட் ஜாஸ்தியா காட்டுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையானு கேட்டா ஊபர் தரப்புல இருந்து இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா மறுத்திருக்காங்க. சரி, இந்த மாடல் நல்லா தானே இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை. இந்த மாடல் வேலை செய்யணும்னா டிரைவர்ஸ் கிட்ட சொந்தமா கார் இருக்கணும். அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இது ஓகே. ஆனா இந்தியா மாதிரி கார் ஓனர்ஷிப் கம்மியா இருக்கிற நாடுகள்ல ஊபர் வரும்போது என்ன ஆச்சு? அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டினாங்க. டிரைவர்ஸ் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? யார்கிட்டயுமே கார் இல்லைன்னா? இந்த பிரச்சனைக்கே அவங்க 2 தீர்வு யோசிச்சாங்க. முதல்ல ஊபர் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒண்ணு. இதுல ஊபரே கார்களை வாங்கி டிரைவர்ஸ்க்கு லீஸுக்கு விட்டாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்ட சொத்தே இருக்கக்கூடாதுங்கிற அவங்களோட அடிப்படை கொள்கைக்கே இது எதிரா இருந்துச்சு. ரொம்ப செலவும் ஆச்சு. அதனால அந்த திட்டத்தை 2018ல மூடிட்டாங்க. அதுக்கு பதிலா ஃப்ளீட் மாடல்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுல ஊபர் ஏற்கனவே கார் வச்சிருக்கிற ஓனர்ஸையும் டிரைவர்ஸையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. இது இந்தியா மாதிரி மார்க்கெட்ல பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த ஃப்ளீட் மாடல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கும் வழி செஞ்சது. அதுதான் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங். இது என்னன்னா, ஒரு காரை வாங்க ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பல பேர் ஒன்னா சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு காரை வாங்குவாங்க. அப்புறம் அந்த காரை ஊபர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஓட விட்டு அதுல வர லாபத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் உத்தியா மாறிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பிசினஸ் மாடல், பிரைசிங், மார்க்கெட் அடாப்டேஷன் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது தான் ஊபர் கதையோட மையப்புள்ளி. அவங்க சந்திச்ச சட்ட போராட்டங்கள். இது அவங்களோட அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குச்சு. இங்கேதான் மிகப்பெரிய சட்டப்போர் தொடங்குச்சு. ஊபர் என்ன சொல்லுது? நாங்க ஒரு டெக்னாலஜி கம்பெனி, நாங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். பயணிகளையும் டிரைவர்களையும் கனெக்ட் பண்றோம். எங்ககிட்ட சொந்தமா கார் இல்ல, டிரைவர்ஸ் எங்க ஊழியர்கள் இல்ல, அதனால டாக்ஸி சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கங்கள் என்ன சொல்லுது? அதெல்லாம் கிடையாது. நீங்க பண்றது ஒரு டாக்ஸி சேவை, அதனால நீங்க ஒரு போக்குவரத்து நிறுவனம். போக்குவரத்து சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் ஆகணும். லைசன்ஸ், இன்சூரன்ஸ்னு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த வாதம் வெறும் பேச்சோட நிக்கல. இதனால உலக அளவுல ஊபருக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. உதாரணத்துக்கு, பல்கேரியால ப்ரொஃபஷனல் டிரைவர் லைசன்ஸ் கேட்டதுக்கு அவங்க அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. டென்மார்க்ல அரசாங்கம் மீட்டர் யூஸ் பண்ண சொன்னதுக்கு அங்கிருந்தும் போயிட்டாங்க. ஜெர்மனில இன்சூரன்ஸ் பிரச்சனை. கடைசியா 2017ல ஐரோப்பிய ஒன்றியத்தோட உயர் நீதிமன்றமே ஊபர் ஒரு போக்குவரத்து நிறுவனம் தான் தீர்ப்பு சொல்லிருச்சு. சோ இதோட விளைவு என்ன? எப்பெல்லாம் அவங்களால சட்டங்களை வளைக்க முடியலையோ, எப்பெல்லாம் ஒரு பாரம்பரிய டாக்ஸி கம்பெனி மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததோ, அப்போல்லாம் ஊபர் அந்த மார்க்கெட்டை விட்டே வெளியேறிட்டாங்க. ஏன்னா அவங்களோட குறைந்த விலை மாடல் அந்த ரூல்ஸோட வேலை செய்யாது. ஆனா இந்தியா மாதிரி சில நாடுகள்ல
ஒரு நடுநிலையான தீர்வு காணப்பட்டது. அரசாங்கம் இந்த மாதிரி ஆப் பேஸ்ட் சேவைகளுக்காகவே சில புதிய விதிகளை கொண்டு வந்தாங்க. எல்லா டிரைவர்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்குனாங்க. டிரைவர்ஸ் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சர்ச் பிரைசிங்க்கு 1.5 மடங்குன்னு ஒரு லிமிட் வச்சாங்க. ஊபரோட கமிஷனை 20% கட்டுப்படுத்தினாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஊபரை நம்ம எப்படி பாக்குறது? ஒரு புதுமையை கொண்டு வந்த நிறுவனமாவா இல்ல சட்டத்தை மீறின நிறுவனமாவா? இதுக்கு 2 பக்கமும் வாதங்கள் இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஊபர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நிறுவனம், டாக்ஸி பயணங்களை ரொம்ப வசதியாகவும் மலிவாகவும் மாத்தி மக்களுக்கு ஒரு தேவையான புரட்சியை செஞ்சிருக்குன்னு அவங்கள பாராட்டுறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு, அதாவது விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நேர்மையற்ற வணிக முறைகளை பயன்படுத்தின கம்பெனி, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி வெளிப்படையா சட்டத்தை மீறி வளர்ந்த ஒரு நிறுவனம்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்போ எதுதான் சரி? ஊபர் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பா இல்ல ஒரு நியாயமற்ற போட்டியாளரா? இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அவங்களோட பிசினஸ் மாடலை போலவே இந்த பதிலும் ரொம்பவே சிக்கலானது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?